வெல்கம் டு கீட்ஸ் கிச்சன். பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு தூதுவளை மூலிகை ரசம் வச்சுருக்கேன். சித்தர்கள் காலத்துலலாம் சளி இருமலுக்கு மருந்து கிடையாதுங்க. இந்த தூதுவளை தான் சளி இருமல் ஈவன் ஆஸ்துமா கூட மருந்தாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொரோனா டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சளி இருமலேருந்து நம்ம காத்துக்கலாம். அது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். தூதுவளை இலையை முள் எடுத்துட்டு கழுவி வச்சுருக்கேன். பூண்டு 5-6 பல் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 1 தக்காளி, 1 கருவேப்பிலை. இப்போ தூதுவளை இலையை கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். லைட்டாக வதக்கினா உங்களுக்கு அந்த கசப்பு தெரியாது. இப்போ வதக்கிக்கலாங்க. புளி யூஸ்வலாக வதக்காமல் போட்டால் மிக்சியில் மசியாதுங்க. தூதுவளையில் முள் நிறையா இருக்கும். முன்னால் பின்னால் எல்லாம் நம்ம அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க கழுவி எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ வதக்கியாச்சு. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லா பொருட்களும் 1 by 1 போட்டுடலாங்க. சீரகம், மிளகு, கொத்தமல்லி, தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம வதக்கி வச்ச புளியையும் தூதுவளையிலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒட்டுக்கா நைஸாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. அதைய காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். பூண்டு தோலோடு தட்டி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் பூண்டைய தட்டி போடணும் தோலோடனா. ரசத்துக்கு எப்பவுமேங்க பூண்டு தட்டி போட்டால் தோலோட ரொம்ப டேஸ்ட்டும் மனமும் நல்லா இருக்கும். இப்போ அரைச்சதை ஊற்றிடலாம். மிக்சியில் இருக்கிறதையும் கலக்கி தண்ணியோடு ஊற்றிடுங்க. அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ரசம்தான் வைக்கிறோம், அதனால எந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ கொதிக்கட்டுங்க. அதனால் உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 minutes ஆகும் கொதிக்கிறதுக்கு. கொதித்த உடனே நம்ம கலக்கி இறக்கிடலாம் கொத்தமல்லி தழை போட்டு. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ ரசப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்தி கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. ரசம் ரெடி ஆயாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இந்த கொரோனா டைமில் நம்ம வாரத்துக்கு 1 நாளைக்கு இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சளி இருமலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். அடுத்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.